Taste the Daily. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், இந்த விழாவின் சிறப்பம்சங்கள் என்ன? எத்தனை நாட்கள் இந்த விழா நடைபெறும்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயஸ்தலமாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் ஆண்டுக்கு 6 முறை மகா அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக ஆணி திருமஞ்சனம் மற்றும் ஆருத்ர தரிசன விழாவின் போது மூலவரும் உற்சவருமான நடராஜ பெருமானே கருவறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது பெரும் பாக்கியமாக பக்தர்கள் பார்த்து பேரின்பம் அடைவார்கள். அதே போல் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சன தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. நடராஜர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கிருஷ்ணசாமி தீட்சிதர் கொடிமரத்தில் கொடியை ஏற்றி வைத்து தீபாரதனைகள் காமிக்கப்பட்டது. இன்று துவங்கிய விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா என்பது நடைபெறும். குறிப்பாக நாளை 4ஆம் தேதி வெள்ளி சந்திரபிறை வாகன வீதி உலா, 5ஆம் தேதி தங்க சூரியபிறை வாகன வீதி உலா, 6ஆம் தேதி வெள்ளி பூத வாகன வீதி உலா, 7ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகன வீதி உலா, 8ஆம் தேதி வெள்ளி யானை வாகன வீதி உலா, 9ஆம் தேதி தங்க கைலாய வாகன வீதி உலா, 10ஆம் தேதி தங்க ரதத்தில் பிச்சாண்டவர் வீதி விழா நடைபெறுகிறது. முக்கிய விழாவான தேரோட்டம் வருகின்ற 11ஆம் தேதியும் ஆணி திருமஞ்சன தரிசன விழா 12ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இன்று துவங்கிய ஆணி திருமஞ்சன விழா 10 நாட்களாக நடைபெறும் என்பதால் சிதம்பரம் நகரம் விழா கோலம் பூண்டு காணப்படும். குறிப்பாக தேரோட்டம் மற்றும் தரிசன விழாவின் போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வருகை புரிந்து தேரோட்டம் மற்றும் தரிசன விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் சிதம்பரம் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் ரகுபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முக்கிய விழா நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். விழா ஏற்பாடுகளை சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் செய்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். Taste the Daily.